அனைவருக்கும் வணக்கம். இப்போ அம்மம்மா கிச்சனில் நம்ம வெள்ளிக்கிழமைங்களில் ஆடி வெள்ளி தை வெள்ளி இந்த மாதிரி வர வெள்ளிக்கிழமைகளில் இந்த மாதிரி அப்பம் பண்ணி நம்ம அம்மனுக்கு படைச்சோம்னா அவ்வளோ விசேஷமாக நம்ம வீட்டிலையே குடிக்கொண்டிருக்கோம். அம்மன் அவ்வளோ சூப்பரான ஒரு அப்பம் பண்ணுவோம். தேன் வச்சு தேன் அப்பம்னு ஒன்று பண்ண போகிறேன். அதுக்கு இதால் கொஞ்சம் கோதுமை மாவு வச்சுக்கலாம். இதால் ஒரு கரண்டி மைதா மாவு போட்டுக்கணும். உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளோ செஞ்சுக்கோங்க. நான் இப்போ எனக்கு எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு சாமிக்கு படைக்கிறதுக்காக செய்ய போகிறேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது எப்படி செய்யணுங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு செஞ்சுக்கோங்க. கோதுமை மைதா ரவா போட்டிருக்கேன். இதில் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்பூன் நெய் போட்டுருவோம். இந்த இதுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். தேங்காய் பல்லுப்பெல்லாம் கீனி கொஞ்சம் வந்து போட்டிருக்கேன். இந்த மாவுக்கு தேவையான தேங்காய் போட்டிருக்கேன். இந்த 2 வாழைப்பழத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக 2 வாழைப்பழம் போட்டால் போதும். நல்லா கனிஞ்ச பழமாக ஏலக்காய் இடித்து கொஞ்சம் ஒரு 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. இப்பயே இதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு தேன் போட்டால் போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம அப்பம் சுடும்போது இன்னும் கொஞ்சம் தேன் சேர்த்துக்கலாம். இது ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு. இப்போ பிசைஞ்சு நம்ம ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வைக்கிறதுக்காக கொஞ்சம் தேன் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஊறினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் தேன் சேர்த்து இதில் நம்ம அப்பம் ஊற்றும் போது கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு ஸ்வீட்டுக்காக கொஞ்சோண்டு வெள்ளைப்பாகு ஸ்வீட்டுக்காக. ரொம்ப ஸ்வீட்டு வெல்லம் எல்லாம் சேர்த்து செஞ்சால் அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும். தேன் மட்டும் வேணும்னாலும் சேர்த்து நம்ம செய்யலாம். இது ஸ்வீட்டுக்காக கொஞ்சோண்டு இதில் நம்ம வெல்லம் சேர்த்துக்கணும். நல்லா தண்ணி விட்டு வரும். அரை மணி நேரம் ஊறுனுச்சுன்னா நல்லா தண்ணி விடும் நம்ம சேர்த்துருக்க வாழைப்பழத்துக்கு எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்து நான் அப்பம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இதை நம்ம தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து ஊறட்டும். அதுக்கப்புறம் அப்பம் போடலாம். இப்போ அப்பம் மாவு நம்ம ஊற வச்சுருந்தோம்னா அந்த அப்பம் மாவு பாருங்கள் ஒரு மணி நேரம் இது ஊறி இருக்குது. இது மாதிரி நல்லா தண்ணி ஊற்றிருக்கோம். உங்களுக்கு தண்ணி உள்ளன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 மணி நேரம் ஊறி இருக்கு. இதில் நம்ம வந்து பாதாம் முந்திரி 2ஐயும் வறுத்து நுணுக்கி வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் போட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்தாதான் ஸ்வீட் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த தேன் போகிறோம், இந்த ஸ்வீட் போகிறோம். இதில் நம்ம 1 ஸ்பூன் தண்ணி, 1 கரண்டி தண்ணி சேர்த்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம இப்போ அப்பம் போடணும். இந்த அளவு கரைச்சா போதும். இல்லைன்னா ரொம்ப எண்ணெய் இருக்கும், ரொம்ப இலகி போக எடுக்க முடியாது. பனானா 2 போட்டிருக்கோம். இதில் என்னென்ன போட்டிருக்கோம், முந்திரி பாதாம் பனானா ஸ்வீட்டுக்காக ஒரு 2 ஸ்பூன் வெள்ளைப்பாக்கு போட்டிருக்கேன். அப்புறம் தேன் நிறைய போட்டிருக்கேன். உப்பு போட்டிருக்கேன். ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். சூப்பராக இருக்கும் தேனப்பம்.
இது நம்ம இப்போ ஊற்றி எடுத்துருவோம். நம்ம அடுப்பத்தை வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன கடாயை எடுத்துக்கலாம். இது 50 கிராம் நெய். இது மாதிரி கரண்டியில் கொஞ்சம் நெய் தடவிக்கிட்டு நெய் காஞ்சிச்சு. இது மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். பெரிய கடாயாக இருந்தால் 2-3 போடலாம். நான் சின்ன கடாயாக கொஞ்சமாக நெய் வச்சு போட்டிருக்கேன். கொஞ்சம் வேகட்டும். ரிச்சான தேனப்பம் ரெடி. நல்லா வெந்துச்சு. பாருங்கள், இப்போ நம்ம தேனப்பம் எப்படி பண்ணியிருக்கோம் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்காங்க. தேனிலே பண்ணி நெய்யிலே பண்ணி எடுத்துருக்கப்போ நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்து எனக்கு ட்ரை பண்ணி பார்த்து சுடுதுங்க. நம்ம போட்ட முந்திரி பருப்பு இதெல்லாம் எப்படி இருப்பாங்க, தேங்காயெல்லாம் பருப்புலாம் போட்டு அருமையாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி செஞ்சு நீங்கள் வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமையில, தை வெள்ளிக்கிழமை, விசேஷ நாள்களெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு அம்மனுக்கு படைச்சிங்கன்னா அம்மன் உங்கள் வீட்டிலே தங்கியிருப்பாள். வெளியிலே போகிறதுக்கு மனசு வராது. தேங்க்யூ.